வணக்கம் மக்களே! ஜப்பான்ல கிட்கேட் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெறைய புது வெரைட்டீஸ் ஆஃப் கிட்கேட்ஸ் எல்லாமே இங்க கெடைக்கும். அது மட்டும் இல்லாம சீசனுக்கு ஏத்த மாரி சில லிமிட்டட் எடிஷனுமே அப்பப்போ வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து என்ன மாரியான வெரைட்டீஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன். இங்கிலீஷ்ல நேமும் குடுத்துருக்காங்க. அது பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் டாங்கியோட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர்ல தான் எடுத்தேன். இந்த ஸ்டோர் வந்து இங்க ரொம்பவே ஃபேமஸ். அது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ன்னு சொல்லிக்கலாம். இல்ல சூப்பர் மார்க்கெட்ன்னு சொல்லிக்கலாம். இங்க நெறைய ஐட்டம்ஸ் கெடைக்கும். லைக் கிராசரி ஐட்டம்ஸ்ல இருந்து சாக்லேட்ஸ், ஸ்கின் கேர் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து ஒரே பிளேஸ்ல இருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரும் கூட. நீங்க ஜப்பான் ரீல்ஸ்லாம் அதிகமா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஷாப்போட பேரு நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஏன்னா இங்க ட்ரிப் வர எல்லாருமே கண்டிப்பா ஒரு வீடியோவாவது இந்த ஷாப்ப பத்தி போடுவாங்க. எதர் நீங்க ஷாப்பிங் வரது ஆர் இங்க இருக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறனால தான் இங்க மோஸ்ட்லி எல்லாருமே ஷாப்பிங்க்கு வராங்க. ஏன்னா சாக்லேட்ஸும் வாங்கிக்கலாம், ஸ்கின் கேர் ஐட்டம்ஸும் வாங்கிக்கலாம். ஏன்னா ஜப்பான் வந்தாலே ஆப்வியஸ்லி ஸ்கின் கேர் வாங்குவாங்க. ஸோ சாக்லேட்ஸுமே இங்கேயே இருக்கு. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு கடைக்கு தேவையில்ல இல்லையா? ஸோ அதனால எல்லாருமே இந்த மாரி இங்க வந்து வாங்கிப்பாங்கன்றனால, எப்பவுமே இந்த கடையில இந்த மாரி எல்லா வெரைட்டீஸுமே வச்சிருப்பாங்க மோஸ்ட்லி. இதெல்லாம் வந்து பார் சாக்லேட் புதுசா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாரி பார் சாக்லேட் நான் பார்த்ததே கிடையாது. எப்பவுமே வந்து இதுக்கு முன்னாடி காட்டுனேன் இல்லையா? பேக்கேஜ் அந்த மாரி தான் இருக்கும். பார் சாக்லேட் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நியூவா லான்ச் பண்ணியிருக்காங்க போல. ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியாவும் இருந்துச்சு. பட் பேக்கேஜிங்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். இத ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உள்ள குட்டி குட்டி பாக்கெட்டா தான் சாக்லேட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்கணும் அப்டின்னா கூட ஈஸியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அந்த மாரி தான் பேக்கேஜிங் இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் பண்ண மாரியான சாக்லேட். ஸோ இதுவும் சரி, இந்த பக்கத்துல இருக்க கிரீன் கலரும் சரி, இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் நெறைய கலர்ஸ்ல கூட இது இருக்கு. பட் இப்போதைக்கு கரண்ட்டா இந்த 2 கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த மாரி பேக்கேஜிங் ரொம்ப ஈஸியா தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு 2, 3 ஃப்ளேவர் வாங்கிட்டு, அத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துக்கலாம். ஆர் ஒரே பேக்ல எல்லா ஃப்ளேவர்ஸும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு 5 ஃப்ளேவர்ஸ் மிக்ஸ் பண்ண மாரியும் இங்க பேக்கேஜிங் இருக்கும். ஸோ அத கூட நீங்க வாங்கிட்டு போயிட்டு நீங்களே ட்ரை பண்ணணும் அப்படின்னா கூட எல்லா ஃப்ளேவரும் ஒண்ணொண்ணு ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் பாஸ்கின் ராபின்ஸோட டை அப் வச்சு அவங்க கிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் கூட இதுல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி கிட்கேட்ல இங்க நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. அண்ட் ஜப்பான்ல கிட்கேட்டுக்குன்னு டெடிகேட்டடா ஒரு ஷாப் வேற இருக்கு. நாங்க விசிட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் வந்து இங்க ரிலேட்டட் வீடியோஸ்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது கிட்கேட் லவர்ஸா இருந்தாங்கன்னா இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.